வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி handmade ஸ்டுடியோ யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா டெரகோட்டா பீட் நெக்லஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பீட்ஸை நான் ரெண்டு விதமாக கலர் பண்ணியிருக்கேன். இந்த பீட்ஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் சில்வர் கலர். அடுத்த பீட்ஸ் பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் பிங்க் வந்து ஆல்டர்னேட்டிவாக வர மாதிரி கலர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்மால் பீட்ஸுக்கு நான் ஆன்டிக் கோல்ட் கலர் கொடுத்துருக்கேன். இயர்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து பிங்க் கலரும் கீழே இருக்கிற ட்ராப்ஸில் கோல்டன் அண்ட் சில்வரும் கொடுத்துருக்கேன். வாங்க ஃபர்ஸ்ட் வந்து இயர்ரிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். நான் வந்துட்டு E8000 அப்படிங்கிற க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இயரிங் ஹோல்டரில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது அந்த இயரிங்கில் நம்ம எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்து நல்லா கரெக்டான இடத்துல ஒரு வாட்டி வச்சிடணும். அடுத்து அதை நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு நான் இந்த பென் ஹோல்டர் யூஸ் பண்ணி நான் நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன். இது ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா தான் அது வந்து நல்லா ஒட்டும். அவ்வளோதான், நம்மளோட இயரிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த இயரிங் ஹோல்டர் அப்புறம் பின்னாடி போடுற வாசர் இதெல்லாமே வந்துட்டு நமக்கு கடைகளில் கிடைக்குது. அடுத்து நம்ம நெக்லஸ் செட்டை ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த கியர் ஒயர் நான் எடுத்துக்கிறேன். இந்த கியர் லாக் இது வந்து 2 தேவைப்படும். இப்போது அந்த கியர் ஒயரில் நான் கட் பண்ணலை, அப்படியே நான் டைரெக்டாக எடுத்து கோத்துக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் பீட்ஸ் வந்து எந்த மாதிரி நம்ம கோர்க்க போகிறோம் அப்படிங்கிறத. நான் வந்து இந்த கோல்டன் கலர் பீடை வந்து இடையில கோக்கிறதுக்காக நான் அங்கே வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம கோர்த்துட்டோம். அடுத்து நம்ம இந்த கியர் ஒயரை வச்சு லாக் பண்ணணும். இந்த மாதிரி லாக் பண்ணிக்கணும். ஒரு த்ரெட் போகிற அளவுக்கு விட்டுட்டு அடுத்து அந்த கியர் ஒயரை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நான் எடுத்துக்கிட்டேன், தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதே இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிடணும். அடுத்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட்டை வந்து நம்ம இங்கே வந்து ரேப் பண்ணணும். இது நம்ம சில்வர் கலர் கோல்டன் அந்த மாதிரி எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேக் ரோப் வந்துட்டு நம்ம செய்ய முடியல அப்படின்னா நம்ம வந்து ரெடிமேடாக இருக்கிறது கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த த்ரெட் பீட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணணும். இந்த த்ரெட் பீட்ஸ் மேக்கிங் டியூட்டோரியல் நான் முன்னாடியே போட்டிருக்கேன், அதோட லிங்க் கொடுக்குறேன். அடுத்து இந்த த்ரெட் பீட்ஸை நான் அட்ஜஸ்டபிள் பீடாக இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். இது வந்து எண்ட் ஃப்ரிஞ்ச்.
இதோட மேக்கிங்கும் அந்த வீடியோலயே இருக்கு. அவ்வளோதான், நம்மளோட நெக்லஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நான் வேர் பண்ணியிருக்கேன். ஃபைனல் லுக் பார்க்கலாம். இது வந்து காட்டன் சாரீஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும். நான் வந்து சில்க் காட்டன் சாரீக்கு வேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.